வடமராட்சி தெற்கு மேற்கு பிரதேச சபையின் 2025ஆம் ஆண்டில் 3வது சபை அமர்வில் நிறைவேற்றப்பட்ட முக்கிய தீர்மானங்கள் மக்களின் தகவல் அறியும் உரிமைக்குட்பட்டு ஊடகங்களுக்கு அனுப்பி வைத்துள்ளனர். செம்மணி மனித புதைகுழிக்கு சர்வதேச நீதி கோரியும் ஐநா பேரவையின் நிபுணர் குழு செம்மணி புதைகுழி அகழ்வை மேற்பார்வை செய்ய வேண்டும் என்றும் செம்மணி மனித புதைகுழிக்காக செய்யப்பட்ட போராட்டத்தின் கோரிக்கைகள் தீர்மானமாக சபையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. எள்ளங்குளம் மைதானத்தின் 1.220 ஏக்கர் காணியினை ராணுவம் அத்துமீறி ஆக்கிரமித்துள்ளது. ஆகவே அந்த காணியில் இருந்த ராணுவம் விலகி பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு மயானத்தை கையளிக்க கோரி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. எள்ளங்குளம் மயானத்தை சுற்றியுள்ள 9 உரிமையாளர்களின் 2.03 ஏக்கர் பரப்பளவை உடைய காணியை அத்துமீறி ஆக்கிரமித்துள்ள ராணுவம் விலகி காணி உரிமையாளர்களிடம் கையளிக்க கோரியுள்ளது. மாணவர்களுக்கு கனரக வாகனங்களால் ஏற்படும் விபத்துக்களை தடுப்பதற்கு பாடசாலைகள் ஆரம்பிக்கும் நேரமாகிய காலை 7 மணி தொடக்கம் 8 மணி வரையிலும் பாடசாலை முடியும் நேரமாகிய பிற்பகல் 1 மணி தொடக்கம் 2 மணி வரையிலும் சபைக்குட்பட்ட பாடசாலைகள் அமைந்துள்ள வீதிகளில் கனரக வாகனங்கள் பயணிப்பதை தடை செய்ய வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சுத்தமான பிரதேசத்தை உருவாக்குவோம் என்ற எண்ணக்கருவுக்கு அமைய நமது சபைக்குட்பட்ட வீதியோரங்களில் காணப்படும் பற்றைகள் புட்கள் அகற்ற வேண்டும் என்றும் RDD வீதிகளில் காணப்படும் பற்றைகள் புட்களை அகற்ற அவர்களிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மலக்கழிவு முகாமைத்துவ செயற்பாடுகளை மேம்படுத்துவதற்கான கட்டமைப்பொன்றை நிறுவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மறைந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழக பேராசிரியர் அழகையா துரைராசா அவர்களின் நினைவாக யாழ் உடுப்பிட்டி அமெரிக்கன் மிஷன் கல்லூரியில் அவரின் சிலை அமைப்பதற்காக சபை சிபாரசு செய்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. நமது சபைக்குட்பட்ட உணவு கையாளும் நிலையங்களில் திருமண மண்டபங்களிலும் பொலித்தீன் பாவனையை தடை செய்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. வீதிகளில் கழிவுகளை வீசுபவர்களை இனங்கண்டால் அவர்களிடமிருந்து அதற்கான கழிவகற்றல் செலவினத்தை அறவீடு செய்வதென்றும் அதற்கு அவர்களது உடன்படாத விடத்து அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கது என்றும் தீர்மானிக்கப்பட்டது. பொது இடங்கள் காணிகளுக்குள் பிளாஸ்டிக் பொருட்கள் போடுவதனால் ஏற்படும் சுற்றாடல் பாதிப்புகளை தடுப்பதற்காக எமது சபைக்குட்பட்ட பாடசாலைகளிலிருந்து பிளாஸ்டிக் சேகரிப்பு திட்டத்தை ஆரம்பித்து அதிகளவான பிளாஸ்டிக் சேகரிக்கும் மாணவர்களுக்கு சபையினால் பரிசில் வழங்க வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கட்டாக்காளி நாய்களினால் வீதிகளில் கட்டுப்படுத்துவதற்குரிய நடவடிக்கை நிறைவேற்றப்பட்டுள்ளது. விபத்துக்கள் ஏற்படுவதால் அதனை எடுக்க வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது.